ஹலோ கைஸ், நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி தமிழ் இலக்கணத்துல எழுத்து ஃபுல்லா முடிச்சாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சொல் தான் பார்க்க போறோம். சொல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். இந்த சொல்ல என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல். வினைச்சொல்ல மொத்தம் 2 இருக்கு. முற்று, எச்சம் சொல்லிட்டு 2 இருக்கு. முற்றுல பார்த்தீங்கன்னா தெரிநிலை, குறிப்பு. எச்சத்துல பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், வினையெச்சம். 3வது பார்த்தீங்கன்னா இடைச்சொல். 4வது பார்த்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. ஒரு பொருள் குறித்த பல சொல், பல சொல் குறித்த ஒரு சொல்னு மொத்தம் 2 இருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் 4 இருக்கு. இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல்னு சொல்னு மொத்தம் 4 இருக்கு. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா பதம். பதத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. பகுபதம், பகாபதம் சொல்லிட்டு 2 இருக்கு. அடுத்து 7வதா பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். தொகை சொற்கள்ல மொத்தம் 6 இருக்கு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊவமை தொகை, உண்மை தொகை, அண்மை தொகைன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருக்கு. இதோட சொற்களோட டாபிக்ஸ் எல்லாம் கவர் முடிஞ்சிருது. இந்த 7 டாபிக் நீங்க படிச்சா போதும், சொல்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போட்டுடலாம். சரி, வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது 2 எழுத்துக்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பொருளை தந்துடுச்சு அப்படின்னா அது சொல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, வி டு இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து நம்மளுக்கு வீடுன்ற ஒரு பொருள் தருது இல்லையா, அப்ப இது ஒரு சொல். அடுத்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா அந்த வேர்ட்லயே இருக்கு, ஒருத்தருடைய பெயரை குறிச்சா அது பெயர்ச்சொல். கண்ணன்ற பெயர் இருக்கு. இப்ப கண்ணன்ற யாரை குறிக்குது? அவருடைய பெயரை தானே குறிக்குது. அப்ப அது ஒரு பெயர்ச்சொல். எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றில் பெயர்ச்சொல் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ஆல கண்ணன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்படியே ஓகே, கண்ணன்ற ஒரு பெயர் வருது, அப்ப இது பெயர்ச்சொல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கான ஆன்சர் முடிஞ்சுது. இப்படிதான் கொஸ்டின் வருமானு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி இவ்வளவு சிம்பிளாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் டஃபா இருக்கிறதால இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சோ அப்ப எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு சொல் அப்படின்னா இந்த 6 அடிப்படை விஷயங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அந்த சொல்லுக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னைன்ற ஒரு சொல் எடுத்துப்போமே. இந்த சொல் எதை குறிக்குது? அது ஒரு இடத்தை குறிக்குது. இதே போலதான் எந்த சொல்லா இருந்தாலும் ஒன்னு அது பொருளை குறிக்கும், இல்ல இடத்தை குறிக்கும், இல்ல காலத்தை குறிக்கும், இல்ல சினையை குறிக்கும், இல்ல குணத்தை குறிக்கும், இல்ல தொழிலை குறிக்கும். இந்த 6 விஷயம்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. இதே போலதான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. என்ன பக்கத்துல பெயர்ன்ற ஒரு வேர்டு ஆட் ஆகி வந்திருக்கும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கதவு என்பது எவ்வகையான பெயர் அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுங்களேன். நீங்க என்ன போடுவீங்க? கதவு என்பது ஒரு பொருள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பொருள் பெயர். அவ்வளவுதான், முடிஞ்சு ஆன்சர். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பெயர் சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயர் சொல் காலத்தை காட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சென்னைன்ற வேர்டு இறந்த காலமா நிகழ்காலமா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சென்னை அப்படின்னா அது ஒரு பெயருங்க, அவ்வளவுதாங்க நம்மளுக்கு தெரியும். இப்படிதான் இருக்கும். அப்போ பெயர் சொல் காலத்தை காட்டாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், வீடு என்பது எவ்வகையான பெயர்? இதுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.